and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் நம்ம க்ரீம் சீஸ் கேக்கோட ரெசிபி பார்க்கலாம். அண்ட் இந்த கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கிட்ஸுக்கு கூட நம்ம தைரியமாக செய்து கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம ரைசிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, அதாவது பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் அவ்வளோத்துக்கு ஹெல்த்தியாக செய்தெடுக்க போகிறோம். இதுக்கு கூடவே உங்களுக்கு இப்போ நம்ம நார்மல் சாக்கோ சீஸ் கேக் செய்கிறதா இருந்தால் எப்படி, அதே மாதிரி ரெட் வெல்வெட் சீஸ் கேக் செய்கிறதா இருந்தால் என்ன மாதிரி செய்யணும், என்ன மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும், அது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னால் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி விஜே வேர்ல்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பேக்கிங் கிளாஸ் ரிலேட்டடாக உள்ள அப்டேஷன் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் போஸ்ட் கொடுப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீஸ் க்ரீம் கேக் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்பாஞ்ச் எல்லாம் செய்கிறது மாதிரி அவ்வளோ சிம்பிள் கிடையாது. நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகி வரும். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஹங் கர்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு நான் ஒரு நல்ல க்ளீனான ஒரு ஒயிட் டவல் எடுத்திருக்கேன். இதில் நான் 1 கப்புக்கு கர்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற கர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பில்லாதது மாதிரியாக இருக்கணும். ஸோ அந்த கர்ட்லேருந்து நம்ம வாட்டரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த டவல் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும். அதில் அந்த கர்டில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் எல்லாமே நமக்கு அந்த ஒயிட் கிளாத் வழியாக வெளியில் நமக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வாட்டர் வந்து ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு வாட்டரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இது கம்ப்ளீட்டாக நம்ம வாட்டரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி இதே பொசிஷனில் பார்த்தீங்களா இந்த ஒயிட் கிளாத்லேயே அப்படியே வச்சு ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதாவது அந்த பாட்டமில் சீவு, அதுக்கு கீழே ஒரு பவுல் வச்சு வைக்கலாம். ஏன்னா இதில் நமக்கு மறுபடியும் அந்த வாட்டர் வந்து வெளியில் வரும். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு நம்ம நார்மல் கூலிங்கில் வச்சுருந்தா போதும். ஆக்சுவலாக இது உங்களுக்கு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா நான் நைட்டே செய்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் இது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதிகமான டைம் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கொஞ்சம் கூட நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு டைமிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா 1 டே முன்னாடி செய்கிறதா பெட்டராக இருக்கும். இதுதான் ஹங் கர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நல்லா கூலாக இருக்கும் இல்லையா. ஸோ அது கூலிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக போகிறதுக்காக நான் ஒரு பவுலில் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம க்ரீம் சீஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 லிட்டருக்கு மில்க் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதுக்கு எடுத்துருக்கிற மில்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த க்ரீம் சீஸ் அதிகமாக கிடைக்கும். இனி மில்க்கு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மில்க்கு கம்ப்ளீட்டாக நல்லா கொதிச்செல்லாம் வர வேண்டாம். ஓரளவு அந்த கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது அந்த மேலே கொஞ்சம் பபிள்ஸாக வரும் பார்த்தீங்களா, அந்த டைம் வரும்போது லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக நமக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வேணும். அது வந்து நம்ம ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ லெமன் ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் வினிகர் வேணும்னாலும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அகைன் மறுபடியும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ நமக்கு பால் எல்லாமே பிரிஞ்சு கட்டியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்லாம் லைட் ஒரு க்ரீன் கலர் மாதிரி செப்பரேட் ஆகி வர்றது வந்து நமக்கு தெரியும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஹங் கர்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா, சேம் கிளாத்லேயே தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிரிஞ்சு வந்த பால் பார்த்தீங்கன்னா நம்ம அதே ஹீட்டோடையே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹங் கர்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாத்தையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால கை வச்செல்லாம் ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரியே நம்ம ப்ரெஸ் பண்ணி வாட்டர் வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி அந்த வாட்டர் ஃபில்டர் பண்ணமோ இதே பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சுருந்தா போதும். நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வாட்டர் ஃபில்டராக கிடைக்கும். அதே டைமில் கம்ப்ளீட்டாக நமக்கு கூலாகியும் கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு செய்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மாம்ஸ் மேஜிக் பிஸ்கட் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 பிஸ்கட்ஸ் இருக்குது. நான் அது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்க போகிறேன். மாம்ஸ் மேஜிக் பிஸ்கட் அது என்னோட ஃபேவரேட் பிஸ்கட். நான் அதனால இது சூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன பிஸ்கட் பிடிக்குமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 5 to 10 கேஷ்யூஸ் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், மஸ்டெல்லாம் இல்லை. இதுக்கு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரானுலேட்டட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 3ஐயும் சேர்த்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் சேர்த்துட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பட்டர் பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த க்ரீம் சீஸ் கேக் செய்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பேக்கிங் டின் கிடையாது, ஸ்ப்ரிங் பேன் தான் எடுத்துக்கணும். அதாவது இந்த பாட்டமில் அந்த சர்க்கிள் வந்து செப்பரேட்டாக ரிமூவ் ஆகி வரும் பார்த்தீங்களா, இந்த டைப்பில் உள்ள பேன் தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் காமிக்கிறேன். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பிஸ்கட் க்ரம்ஸை நம்ம இதில் எடுத்துக்கலாம்.
இதை இனி நம்ம பாட்டம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு இந்த க்ரம்ஸ் எல்லாத்தையுமே அந்த டின்னோட பாட்டமில் ஒரு லேயருக்கு நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அது அந்த க்ரம்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி வராத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா விப்ட் க்ரீம் ரோஸு செய்கிற அந்த நெயில் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாக லெவல் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது பாட்டமில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஓடிஜி பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு 5 மினிட்ஸ் நம்ம ப்ரீஹீட் போட்டுக்கணும். ப்ரீஹீட்டிங் முடிஞ்சதும் 160 டிகிரிக்கு 5 மினிட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் 2 ராடும் ஆனில் போட்டு பேக் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சிடலாம். 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம அந்த சீஸ் க்ரீமு அந்த லம்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் எல்லாமே ட்ரையாக இருக்குது. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துக்கலாம். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாக ஹார்டாக இருந்தது மாதிரியாக இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்மும் கொண்டு வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். ஸோ விப்பிங் க்ரீம்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் போல் இதில் நம்ம ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நமக்கு ஒரு பேஸ்ட் ஃபார்மில் ஆகிறது வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் நல்ல ஒரு க்ரீமியாக பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து அந்த விப்பிங் க்ரீம் பாருங்கள் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபுல்லாக விப்பிங் க்ரீம் இதில் ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த க்ரீமையும் நம்ம இதுக்கு கூட ஆட் பண்ணிக்க தான் போகிறோம். ஸோ எனக்கு பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக ஸ்மூத்தாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நம்ம பீட்டரில் பீட் பண்ணி சாஃப்டாக்க முடியாது அப்படின்னு கேட்டால் அப்படி பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம இனி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இனி இதில் நம்ம பேலன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நான் க்ரீம் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஜஸ்ட்டு பீட்டர் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி இதுக்கு கூடவே 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணி பீட்டர் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணிக்கலாம். சுகர் நமக்கு கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் ஸ்பீட்லேயே போட்டு பீட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் நமக்கு கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சேர்த்து அதை ஃப்ளஃபி ஆக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு சுகரை நம்ம அந்த சீஸ் க்ரீம் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ சுகர் வந்து நம்ம இதுக்கு கூட கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி கிடச்சதும் நம்ம பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். பவுலில் சைட்லலாம் பட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்பேஷலாக வச்சு நம்ம எடுத்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கலாம். இனி இதுக்கு கூடவே நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஹங்கர்டு, அதை ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹங்கர்டும் நமக்கு அந்த லம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி இந்த பேட்டர் கூட கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த க்ரீம் சீஸ் கேக் செய்கிறதுக்கு நம்ம ஹங்கர்டு ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்பு ஆப்ஷனல் மாதிரி தான். ஓகேங்களா? உங்களுக்கு இது செய்கிறதுக்கு ரிஸ்க்காக இருக்குது, டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பரவாயில்ல. ஆக்சுவலி இதை நம்ம இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த சீஸ் கேக் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளவு க்ரீமாக நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இனி செப்பரேட்டாக ஒரு பவுலில் 2 ரூம் டெம்பரேச்சரில் எக் எடுத்துக்கலாம். அதுக்கு கூட 1/8 டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இந்த 3ஐயும் சேர்த்து பீட்டர் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம டேரெக்டாக அந்த க்ரீம் சீஸ் கூடவே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன ஆகும்னா லைட்டாக அந்த ஒரு எக் ஸ்மெல் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம செப்பரேட்டாக இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு அதில் சேர்க்கும் போது எக் ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு போய் கிடைக்கும். ஸோ இது பீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு அது எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கிற அளவுக்கு கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனி இதை நம்ம ஃபர்ஸ்ட் அந்த க்ரீம் சீஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு கூட ஆட் பண்ணி பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் சீஸ் கேக்குக்கு நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக லெமனோட இந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம லைட்டாக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1/8 டீஸ்பூன் அளவுக்கு போல் ரொம்ப கொஞ்சமாக போதும். அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், இதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீஸ் கேக் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பாத் மெத்தடில் தான் பேக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்ப்ரிங் பேன் அப்படிங்கிறதுனால அந்த சைடில் கேப் இருக்கு இல்லையா,
ஸோ அந்த கேக்குக்கு உள்ள அந்த வாட்டர் போகாமல் இருக்கிறதுக்கு பாட்டமில் அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சு நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அப்படியெல்லாம் வேறு எதுவும் செய்ய முடியாது. இந்த மெத்தடில் நமக்கு கண்டிப்பாக இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சு இந்த ஸ்ப்ரிங் பேன் கவர் பண்ணி மட்டும்தான் நம்மளால் பேக் பண்ணிக்க முடியும். ஸோ தேவையான அளவுக்குள்ள அலுமினியம் ஃபாயில் ஷீட் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பேனோட சைடில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி கவர் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டின்னில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை விட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த டைமில் ஓடிஜி பார்த்திங்கன்னா 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆனில் வச்சு ப்ரீ ஹீட் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம டேப் பண்ண எதுவுமே தேவையில்லை, அப்படியே டேரெக்டாகவே பேக் பண்ணிக்கலாம். வாட்டர் பாத் மெத்தடில் பேக் பண்ணுறதுக்காக நான் 10 இன்ச்சில் உள்ள பேக்கிங் டின்னு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு உள்ளால் நம்ம அந்த ஸ்ப்ரிங் பேனை வச்சுட்டு ஸ்ப்ரிங் பேனோட ஹாஃப் ஹைட் அளவுக்கு நல்ல ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். இனி இதை பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் பாட்டம் ராட் மட்டும் ஆனில் வச்சு பேக் பண்ணணும். ஸோ அந்த 20 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் 160 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் போல் மறுபடியும் அந்த பாட்டம் ராட் மட்டும் ஆனில் போட்டு பேக் பண்ணணும். ஸோ 10 மினிட்ஸ் அகைன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா 15 மினிட்ஸுக்கு டாப் அண்ட் பாட்டம் 2 ராடும் ஆனில் வச்சு 160 டிகிரிக்கு பேக் பண்ணால் நமக்கு கரெக்டாக பேக் ஆகி கிடைக்கும். அப்படி டோட்டலாக 45 மினிட்ஸுக்கு நம்ம பேக் பண்ணோம். ஸோ பேக்கிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வேணால் டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், அந்த ஸ்டிக்கில் வந்து எதுவுமே ஒட்டி பிடிக்கலை, நமக்கு அந்த லிக்யூட் மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பேக் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் நம்ம ஓடிஜியில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கூட டாப்பு பாட்டம் ரெண்டுமே ஆனில் போட்டு 160 டிகிரிக்கு பேக் பண்ணிக்கோங்க. பேக்கிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துக்க வேண்டாம், அப்படியே ஓடிஜிக்குள்ளாலே வச்சுருக்கணும். ஸோ ½ அன் ஹவர்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக கூலாகி கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம டின்னை வந்து ஓடிஜிலேருந்து வெளியில் எடுத்தால் போதும். ஸோ இந்த செக் பண்ணி பார்க்குறதும் பார்த்திங்கன்னா நம்ம ஓடிஜிக்குள்ளே வச்சு தான் நம்ம செக் பண்ணி எல்லாம் பார்க்கணும், வெளியிலலாம் எடுக்க வேண்டாம். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெளியில் எடுத்து உங்களை செக் பண்ணி காமிச்சேன். ஓடிஜியில் கம்ப்ளீட்டாக அந்த ஹீட்டு போயிடுச்சு, நான் அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருக்கேன். ஸோ ஸ்ப்ரிங் பேனை அந்த வாட்டர்லேருந்து செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இனி இதை ஒரு கிளிங் ஃபிலிம் வச்சு நல்லா ஏர்டைட்டாக ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நார்மல் கூலிங்கில். மினிமம் இதை ஒரு 6 ஹவர்ஸாவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம டிமோல் பண்ணி கேக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம இது ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுக்கிறதா இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், இப்போது ஈவினிங் தான் நான் உங்களுக்கு டிமோல் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இது மேலே வச்சுருந்த கிளிங் ஃபிலிம் அலுமினியம் ஃபாயில் ஷீட் இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரிங் பேனை நம்ம டிமோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பேன் டிமோல் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த 6 இன்ச்சை விடவும் ஸ்மால் சைஸில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பாட்டமில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்ப்ரிங் பேனை வச்சு நம்ம அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த சைடு எதுவுமே டேமேஜ் எதுவும் ஆகாமல் நல்லா நீட்டாக டிமோல்ட் ஆகி கிடைக்கும். பாருங்கள், சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. அதோட பாட்டமில் அந்த பிஸ்கட் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு லேயர் அழகாக நமக்கு செப்பரேட்டாக தெரியுது பார்த்தீங்களா. அதேமாதிரி அந்த சீஸ் கேக்கோட ஹைட் நமக்கு ஓவரால் இவ்வளோ தான் கிடைக்கும். நமக்கு கேக் ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப ஹைட்டாலாம் கிடைக்காது. ஏன்னா நம்ம இதில் வந்து எந்த ரைசிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது மாதிரி இதில் ரைசிங் ஏஜென்ட்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நான் செய்ததுனால இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம குழந்தைங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்ம இதை செய்து கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்த சீஸ் கேக்கை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா. இந்த சீஸ் கேக் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நைஃப்பில் ஒட்டி பிடிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி ஒரு கிளாத்து வச்சு அதை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அகெயின் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக நீட்டாக கட் பண்ண முடியும். ஸோ இந்த சீஸ் கேக் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டமில் நம்ம ஒரு லேயர் கொடுத்தோம் இல்லையா, பிஸ்கட் லேயர், அதையும் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கணும். அப்போ தான் அந்த கரெக்டாக ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு செய்து கொடுங்க. ஸோ சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு கேக்கு. அண்ட் இது வந்து ஃப்ளாப் எதுவும் ஆகாது, சரிங்களா. அதனால் நம்ம செய்தால் சரியாக வருமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தயக்கம் வேண்டாம். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்தால் மட்டுமே போதும், நமக்கு ஃப்ளாப் ஆகாமல் சீஸ் கேக் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா நம்ம செய்திருக்கிறது 500 கிராம்ஸ் வெயிட் அளவுக்கு கிடைக்கும். ஸோ பொதுவாக இப்போ சீஸ் கேக்கில் ஃப்ளேவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் கேக்கு டாப்பிங்ஸ் கொடுக்குறத பொறுத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் செய்து காமிச்சிருக்கிறது வந்து பிளெயின் சீஸ் கேக் மட்டும்தான். இதோட டாப்பிங்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல, ஜஸ்ட் டெக்கரேஷனுக்காக மட்டும் ஸ்மால் அந்த ஸ்ட்ராபெரி டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எக்ஸாக்டாக நம்ம ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒரு தின் லேயருக்கு இப்போ ஸ்ட்ராபெரி ஃபில்லிங்ஸ் நம்ம கொடுத்துக்கணும். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ க்ரஷ் வச்சு ஒரு தின் லேயருக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் இப்போ சிம்பிளாக செய்யணும்னா இப்போ ஜாம் இருக்குன்னா அதையும் வேணால் ஸ்ப்ரெட் பண்ணி அது ஒரு லேயருக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃப்ரூட் ஃப்ளேவருக்கு எல்லாமே அதோட ஃபில்லிங்ஸ் ஒரு சிரப் அது யூஸ் பண்ணிக்கலாம்.
சாக்லேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் காம்பவுண்ட் கனாஷே ஆர் டார்க் காம்பவுண்ட் கனாஷே யூஸ் பண்ணி கூட அதோட டாப்பிங்ஸில் ஒரு லேயர் கொடுத்து அப்படி கூட நம்ம சீஸ் கேக் செய்துக்கலாம். இப்போ சாக்லேட் சீஸ் கேக் அப்படிங்கிறது வந்து அது செப்பரேட்டாக இருக்குது, அது வேறு ரெசிபி. பட் இந்த மாதிரியும் நம்ம செய்துக்கலாம். பொதுவாக இந்த சீஸ் கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கேக்கோடவும் ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ 1 kg சீஸ் கேக்கு 1500 ருபீஸ்லேருந்து 2500 ருபீஸ் வரைக்கும் நமக்கு வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து இதோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ உங்கள் ஏரியா அதாவது சிட்டியெல்லாம் அப்படிங்கும்போது ரொம்ப ஹை ப்ரைஸாக இருக்கும், அண்ட் வில்லேஜ் அப்படிங்கும்போது ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ உங்கள் ஏரியா எப்படி இருக்குது, உங்கள் சரௌண்டிங்ஸில் என்ன மாதிரி ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறாங்கிறத பார்த்து நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீஸ் கேக்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியாக சேலம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த சீஸ் கேக் வந்து நம்ம சேல் பண்ணுறதா இருந்தால் ஸ்ப்ரிங் பேனில் செய்தால் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து கொடுக்க எல்லாம் முடியாது. ஸோ அந்த ஸ்ப்ரிங் பேனுக்கு பதிலாக நம்ம அல்டர்னேட்டிவாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து 6 inch நம்ம கேக் செய்கிற அந்த பேக்கிங் டின் எடுத்திருக்கேன். இனி நம்ம அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் லேயராக இல்லாமல் டபுள் லேயராக எடுத்துக்கலாம். ஏன்னா சிங்கிள் லேயர் எடுக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த ஃபோல்ட் பண்ணி எடுக்கும்போது ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தோன்னா அது கிழிஞ்சு வந்துடும். ஸோ வந்து நம்ம அந்த டபுள் லேயராக எடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த 6 inch டின்னை அந்த தலைக்குப்புற வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை வச்சு கரெக்டாக அந்த டின்னோட ஷேப்புக்கு நம்ம அந்த ஷீட்டை வந்து ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த டின்னை ரிமூவ் பண்ணி பாருங்கள், அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டே ஒரு டின் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இனி இந்த ஷீட்டை நம்ம அந்த டின்னுக்கு உள்ளால வச்சு கரெக்டாக ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு செட்டப் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளால அந்த சீஸ் கேக்கோட பேட்டர் நம்ம விட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீஸ் கேக் செய்து எடுக்கலாம். ஸ்ப்ரிங் பேன் இல்லாமல் இந்த மாதிரியான டின்னில் நம்ம சீஸ் கேக் பேக் பண்ணுறதா இருந்ததுன்னா ஹாட் வாட்டரில் நம்ம இந்த டின் வைக்கும்போது இந்த டின்னோட அவுட்டரில் நம்ம அலுமினியம் ஃபாயில் ஷீட் கவர் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்த க்ரீம் சீஸ் கேக் பார்த்தீங்கன்னா நம்ம பிளெயின் க்ரீம் சீஸ் கேக் அப்படிங்கிறது மாதிரியும் சேல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு காம்பினேஷனில் அதாவது சாக்கோ சீஸ் கேக் காம்பினேஷன் ஒரு ரெட் வெல்வெட் சீஸ் கேக் காம்பினேஷன் அதுமாரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராபெரி கேக் சீஸ் கேக் காம்பினேஷன் தென் இந்த பைனாப்பிள் கேக் சீஸ் கேக் காம்பினேஷன் அப்படி ஃப்ரூட் ஃப்ளேவரில் உள்ள கேக்ஸ்க்கு கூடவும் நம்ம சீஸ் கேக் வச்சு அப்படியும் கேக் ரெடி பண்ணிக்கலாம். இனி நான் உங்களுக்கு 1 kg உள்ள சாக்கோ சீஸ் கேக் எப்படி செய்யலாம், என்ன மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 7 inch டின்ல நான் அந்த க்ரீம் சீஸ் கேக் பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதோட பாட்டமில் அந்த பிஸ்கட் லேயர் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அந்த சீஸ் கேக்கோட பேட்டர் மட்டும்தான் விட்டு நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்ப்ரிங் பேன் இல்லாமல் அலுமினியம் ஃபாயில் ஷீட் யூஸ் பண்ணி பேக் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரியாக நம்ம டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த சீஸ் கேக்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அந்த கூலிங்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் அந்த லூஸ் ஆகிடும், மெல்ட் ஆகியெல்லாம் வராது, பட் அந்த கேக் வந்து நல்ல லூஸ் ஆனது மாதிரி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா நான் 7 inch டின்ல 1/2 kg சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்து நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த 7 inch டின்ல இருந்து அந்த சாக்லேட் ஸ்பாஞ்சை நான் 2 லேயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 2 லேயர் சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிட்டு தென் க்ரீம் கொடுத்து அதுக்கு மேலே கனாஷே ஃபில்லிங் நான் கொடுத்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை நான் போர்டில் வச்சிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டாப் லேயரில் சாக்லேட் ஸ்பாஞ்சும் தென் இடையிலையா இந்த சீஸ் கேக்கோட லேயர் அதுவுமா வரணும். ஸோ சீஸ் கேக் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்தெல்லாம் வைக்க முடியாது, பிரேக் ஆகிடும். ஸோ நான் அது இந்த மாதிரியாக கேக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கேக் லேயருக்கு இடையில நம்ம சீஸ் கேக் சேரும் அப்படின்னா இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் மெத்தடே யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்ப்ரிங் பேனில் செய்தோம்னா இந்த கேக்குக்கு மேலே அந்த சென்டர் லேயர் கொடுத்துட்டு அதை டீமோல்ட் பண்ணுறதுக்கு ரிமூவ் ஆகி வரலைன்னா ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ பொதுவாக நம்ம 3rd லேயருக்கு வந்து ஃபில்லிங்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டோம், ஜஸ்ட் சுகர் சிரப் மட்டும் அப்ளை பண்ணி க்ரம் கோட்டிங் கொடுத்துப்போம். பட் இது கேக்குக்கு டேஸ்ட்டும் வரணும் இல்லையா, அதனால் அந்த லேயரை செப்பரேட்டாக சுகர் சிரப்பெல்லாம் அப்ளை பண்ணி அது ஃபில்லிங்ஸும் கொடுத்து எடுத்துட்டு அதை இந்த மாதிரி தலைகீழாக வச்சு அந்த கேக் வந்து நான் க்ரம் கோட்டிங் கொடுத்துக்க போகிறேன். ஸோ சாக்கோ சீஸ் கேக் இல்லை ரெட் வெல்வெட் சீஸ் கேக் வந்துச்சுன்னா இந்த மாதிரியாக தான் செய்யணும். ஆக்சுவலி இந்த கேக்குக்கு வந்து டிஃபால்ட் டெக்கரேஷன் கிடையாது, கஸ்டமைஸ்டு மாடல் தான் நான் செய்கிறேன். அதனால் உங்களுக்கு நான் இது எப்படி செய்யணுங்கிறது மட்டும் நான் இது வரைக்கும் காமிக்கிறேன். இந்த மாதிரி கேக்குக்குள்ள ப்ரைஸ் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா இப்போ க்ரீம் சீஸ் கேக்கு 1/2 kg என்ன ரேட் வருமோ அதுக்கு கூட 1/2 kg சாக்லேட் கேக்குக்குள்ள ப்ரைஸ் இந்த ரெண்டையும் சேர்த்து டோட்டலாக சாக்லேட் கேக் சீஸ் கேக்கோட ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, லேட் ஆனாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் ஒரு ரிக்வெஸ்ட், வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் டவுட்டு கேளுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.